ஓகே, மேக்ஸிமம் XOR ஆஃப் ஈச் query. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஆர் given a sorted array nums of non-negative integers and integer maximum bit. ஒரு non-negative integers, இது வந்து sorted-ஆக இருக்குது. ஓகே, அப்புறம் ஒரு மேக்ஸிமம் பிட் கொடுத்துருக்காங்க. யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் ஃபாலோயிங் queries n டைம்ஸ். அதாவது இந்த கொரியை வந்து n டைம்ஸ் பண்ணணும். nன்றது சைஸ் ஆஃப் த அரே, 4 டைம்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன கண்டுபிடிக்கணும்னா, யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ நான் நெகட்டிவ் இன்டிஜர் k which is less than 2 power maximum bit. அதாவது 2 power, இப்போ மேக்ஸிமம் பிட் 2னா 2 power 2 என்ன 4. 4-ஐ விட கம்மியான நம்பர் கேன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கே வேல்யூ என்னவாக இருக்கலாம்? 4-ஐ விட கம்மினா 3, அது நான் நெகட்டிவாக இருக்கணும். அப்போ 3 2 1 0 அதுவாக இருக்கலாம். சச் தட் எல்லா நம்பர்ஸ் ஆஃப் 0 1 2 3 எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் ப்ளஸ் கே, இந்த கே வேல்யூயும் எக்ஸ்ஆர் பண்ணால், எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணி கே வேல்யூயும் எக்ஸ்ஆர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு கொரிக்கு நம்ம எல்லா நம்பரையும் எடுத்துக்கணும். ரிமூவ் த லாஸ்ட் எலமெண்ட் ஃபார் த அடுத்த கொரி. செகண்ட் கொரிக்கு இந்த லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும். இப்போ கே எது கூட எக்ஸ்ஆர் பண்ணால் மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும் அப்படின்றது. அப்புறம் தேர்டுக்கு அதே மாதிரி தேர்ட் கொரிக்கு இந்த லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும். ஒன்றுத்துக்கும் கே வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த கே வேல்யூ ஒரு அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, லாஜிக் இஸ் சிம்பிள். ஓகே, ஃபஸ்ட்டு திங் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது சியில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறது இந்த சைஸ் என்னவோ அந்த சைஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அந்த சைஸுக்கு மேலாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு எல்லா வேல்யூஸ் இருக்குல்ல 0 1 3 2 3 இது எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணிக்கணும். ஓகே, எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணால் என்ன வருது? எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணால் 3 வருது. வாட் இஸ் 3? 3 இஸ் நத்திங் பட் 1 1, அப்புறம் எல்லாமே 0. கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது கூட ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்ஆர் பண்ணணும். அது என்ன நம்பர் நமக்கு தெரியாது. இது கூட ஒரு நம்பரை எக்ஸ்ஆர் பண்ணணும். அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ என்ன? கண்டிப்பாக 1 1 தான் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த கேவை தான் நீ கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஸோ லூப், ஸோ எக்ஸ்ஆர் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது கூட என்னத்தை எக்ஸ்ஆர் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ சப்போஸ் இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை நம்ம பின்னு வச்சுப்போம், இதை சின்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ ஏ கூட பியை எக்ஸ்ஆர் பண்ணால் சி கிடைக்கணும். இந்த பியை கண்டுபிடிக்கணும். அப்போ பி என்னன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ஈக்குவேஷன் வந்து இப்படி கொண்டு போய் இப்படி கொண்டு வந்துடலாம். அப்போ ஏ கூட சியை எக்ஸ்ஆர் பண்ணால் அந்த பி கிடச்சிடும். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஏ கூட சியை எக்ஸ்ஆர் பண்ணுங்க, என்ன வரும்? 1 1 1 1, என்னது 0 0. பாருங்க, இது 0 0 எக்ஸ்ஆர் பண்ணோம்னா இதுவும் 1 இதுவும் 1. கரெக்டா? ஸோ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கணும்னா மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு தெரியும், எல்லாம் 1. அப்போ இந்த வேல்யூவோட இதை எக்ஸ்ஆர் பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கே கண்டுபிடிக்கணும். எந்த வேல்யூவோட எக்ஸ்ஆர் பண்ணால் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இருக்குது, நம்ம எக்ஸ்ஆர் ஐட்டம் இருக்குது. கரெக்டா? இதுதான் நம்ம எக்ஸ்ஆர் பண்ண ஆல் ஐட்டம்ஸ். எக்ஸ்ஆர் ஆல் இருக்கு. இந்த எக்ஸ்ஆர் ஆலோட என்ன ஐட்டம் எக்ஸ்ஆர் பண்ணா நமக்கு மேக்ஸ் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு தெரியணும். மேக்ஸ் வேல்யூ என்ன? எல்லா பிட்டும் செட் டு 1, அதான மேக்ஸ் வேல்யூ. கரெக்ட்? அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நத்திங் பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது ஏ எக்ஸ்ஆர் பி சி வரணும் அப்படின்னா பி வேணும் நமக்கு. கரெக்டா? அப்போ ஏ எக்ஸ்ஆர் இந்த மேக்ஸ் வேல்யூ போட்டுருணும். போட்டாலே நம்ம எந்த வேல்யூ எக்ஸ்ஆர் பண்ணால் மேக்ஸ் வேல்யூ கிடைக்கும் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு என்ன பண்ணுறாங்கன்னா, லூப்பில் ஒன்றா போகிறாங்க. போயிட்டு ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு எல்லாத்தோடையும் மாஸ்க் பண்ணிடுறாங்க. கரெக்டா? அதை மாஸ்க் பண்ணால் ஹோல் இதுக்கு இதோட இந்த ஹோல் மாஸ்கோட மாஸ்க் பண்ணால் இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு தெரியும். அதை தூக்கி ஆன்சரில் போட்டுடுறாங்க. அடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3-ஐ ரிமூவ் பண்ணணும். அப்போ ஹோல் எக்ஸ்ஆரில் இந்த 3-ஐ எக்ஸ்ஆர் பண்ணணும். இந்த 3 எப்படி எடுப்ப? டோட்டல் சைஸ் -1 மைனஸ் இந்த ஐ. கரெக்டா? அப்போ 3 வருமா? 3 எக்ஸ்ஆர் பண்ணால் போயிடும், 3 போயிடும். ஸோ இப்போ எக்ஸ்ஆர் வில் பி எக்ஸ்ஆர் ஆஃப் ஆல் திஸ் 3 ஐட்டம்ஸ். இது கூட நம்ம மேக்ஸ் எக்ஸ்ஆர் பண்ணோம்னா அடுத்த ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1-ஐ ரிமூவ் பண்ணணும் இந்த இதுலேருந்து. அப்போ
நம் சைஸ் -1 மைனஸ் அந்த ஐ வந்து 1. அப்போ இதை வந்து இது ரிமூவ் ஆகிடும், ரைட்? ஸோ இது ரிமூவ் ஆகிடுச்சுன்னா இது கூட இப்போ இதை திருப்பி எக்ஸ்ஆர் பண்ணோம்னா இது ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் மாஸ் ரிமூவ் பண்ணால் டோட்டல் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அண்ட் யூ ஹேவ் டு ஃபைனலி ரிட்டன் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த லாஜிக்கை நம்ம ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா த சிம்பிள் திங் இஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணிடுறோம், கரெக்ட்? எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணிட்டோம். நான் இது கூட என்ன எக்ஸ்ஆர் பண்ணால் எனக்கு மேக்ஸ் வேல்யூ கிடைக்குன்னு பார்க்கணும், அதானே கண்டுபிடிக்கணும். இதுதான் கே, ரைட்? மேக்ஸ் வேல்யூ என்ன? ஆல் பிட் செட் டு 1 இன் கே, அதான் மேக்ஸ் வேல்யூ. அது ஏற்கனவே இருக்கு. சரி, கே தானே கண்டுபிடிக்கணும். கேவை இங்கே வச்சுக்கோ, இது இந்த பக்கம் கொண்டு போ. மேக்ஸ் எக்ஸ்ஆர் ஆல் எக்ஸ்ஆர் வேல்யூஸ், அதுதான் எக்ஸ்ஆர் ஆர் மேக்ஸ் டு ஃபைண்ட் கே. அந்த கேவை கொண்டு போய் அதில் போட்டுடுற, முடிஞ்சு. அடுத்த லூப்பில் அடுத்த என்ன பண்ணணும்? வி டோன்ட் வாண்ட் எக்ஸ்ஆர் ஆஃப் 3, இந்த 3 ரிமூவ் பண்ணணும். அப்போ கம்ப்ளீட் எக்ஸ்ஆரில் இந்த 3 எக்ஸ்ஆர் பண்ணால் 3 ரிமூவ் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் எக்ஸ்ஆரில் யூ ஜஸ்ட் ரிமூவ் த 3 என்னது? நம் சைஸ் -1 மைனஸ் அந்த ஐ வந்து 0, அதனால இந்த கடைசி இது வரும். அடுத்த வாட்டி லூப் போடும்போது நம் சைஸ் -1 இது ரிமூவ் ஆகும் கம்ப்ளீட் எக்ஸ்ஆரில். இல்லை நீங்கள் பேக்கில் வந்து வரலாம், ரைட்? ஃபைனலி ரிட்டன் த ஆன்சர். ஓகே.